ஹை ஃப்ரெண்ட்ஸ், எனக்கும் இங்கிலீஷ் கற்றுக்கணும் அப்படின்னு ஆசை. ஆனால் நான் தமிழ் மீடியம். இந்த தமிழ் மீடியம் அப்படின்ற ஒரு காரணத்தை வந்து என்றைக்குமே முன் வைக்காதீங்க, சரியா? அதை சொல்லி உங்கள் திறமையை வந்து நீங்களே மூடி வச்சுக்காதீங்க, சரியா? அந்த தாழ்வு மனப்பான்மை வந்து என்றைக்குமே உங்கள்கிட்ட இருக்கக்கூடாது. நான் தமிழ் மீடியம், என்னால் இங்கிலீஷ் சரியாக உச்சரிக்க கூட முடியல, இப்போ ஒரு ஜீப்ரா அப்படின்ற ஒரு வார்த்தையை கூட என்னால் உச்சரிக்க முடியல, நான்லாம் வருங்காலத்தில் வந்து இங்கிலீஷ் சரளமாக பேச முடியுமா அப்படின்லாம் நீங்கள் வந்து நிறைய பேர் சொல்கிறீங்க. பட் நம்ம வந்து தமிழ் மொழியை தாய்மொழியாக கொண்டது வந்து நமக்கான பெருமை. என்ன சொல்கிறது, தமிழ் அதுதான் அந்த தமிழோடைய சக்தி, அதுதான் அந்த பவரு. தமிழை பற்றி பேசினா பேசிகிட்டே போகலாம். என்ன, கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றிய மூத்த குடி தமிழ் குடி. ஸோ நம்ம தான் பெருமை அடைஞ்சிக்கணும். அந்த ழா அதுவே போதும். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் தான், ஓகேயா? ஒன்றும் ப்ராக்டிஸ் பண்ண தான் நாக்கு அதுக்கு தகுந்த மாதிரி மடங்கி இங்கிலீஷோடைய ஒவ்வொரு உச்சரிப்பையும் அழகாக உச்சரிக்கும், சரியா? உங்களுக்கும் இங்கிலீஷ் வரும், சரியா? ப்ராக்டிஸ் தான் எல்லாமே. ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள்.